தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. வேதத்திலிருந்து உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அப்படின்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறவர், எங்கள் கேடகமாக, எங்கள் கோட்டையாக, எங்கள் அரணாக இருக்கிறவர். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த வழக்கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நோகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, மக்களுக்கு உம்முடைய ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனே, மக்களுக்கு முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய மாறாத அன்பு எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் நித்திய தேவன், உம்முடைய அன்பும் இரக்கம் நித்தியமானவைகள். தாப்பனே, உம்முடைய உதவி எங்களுக்கு என்றென்றைக்கும் உண்டு. பிதாவை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவை, நீர் எங்களுக்கு உதவுகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். பிதாவை, நீர் எங்கள் அரண் என்று சொல்கிறோம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்கிறோம். தாப்பனே, நீரே எங்கள் கேடகம். பிதாவே, நீர் எங்கள் வாழ்வின் ஆதரவாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஒவ்வொருவரையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுக்கு உண்டான யாவற்றையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனே, இவர்களுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தாப்பனை எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய மெசேஜ் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே வாட்ச்மேன் மெசேஜ், ஃப்ரைடே, சாட்டர்டே மெசேஜஸ் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த மெசேஜஸ் கேட்காதவங்களுக்காக இந்த ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 103, இந்த சங்கீதங்களை அனுதினமும் உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்கள் சபைக்காகவும், உங்கள் பாஸ்டர், அவரோட குடும்பம், அப்புறம் சபை மக்கள், ஊழியக்காரவங்க, அப்புறம் நீங்கள் இணைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அப்போது இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் இந்த 4 சங்கீதங்களையும் ஜெபியுங்கள். இது ஆவியானவர் சொல்லும்படி சொன்னதுனால சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து போகிறோம். இப்போ ஆரம்பித்த அடுத்த இந்த ஜனவரி கடைசி வரைக்கும் இதெல்லாம் எப்போதுமே செய்யலாம். நான்லாம் இது காலங்காலமாக பல செஞ்சுட்டு வரேன். இருந்தாலும் ஆனால் இந்த பர்டிகுலர் காலத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. தயவு செய்து மறந்துடாமல் ஜாக்கிரதையாக விழிப்புள்ளவர்களாக இந்த ஜெபங்களை செய்யுங்க. இந்த சங்கீதங்களை ஜெபமாக ஏறிடுங்கள். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், உங்கள் சபைக்காகவும், உங்கள் போதகர்களுக்காகவும், நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற மற்ற ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபியுங்கள். ரொம்ப முக்கியம். 2வது, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் அவருடைய பாதுகாப்பு மற்றும் விடுதலைக்காக ஜெபியுங்கள். ஒரு 3 வேத பகுதிகளை நான் உங்களுக்கு தரேன். அந்த வேத பகுதியின் அடிப்படையில் அந்த வசனங்களை சொல்லி கூட ஜெபிங்க.
ரைட், ரொம்ப முக்கியம். முதலாவதாக 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். ரைட், 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனங்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில் உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபியுங்கள். புரியுதா? உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் பாதுகாக்கப்படணும், தப்புவிக்கப்பட வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக ஜெபியுங்கள். ஜாக்கிரதையோடு ஜெபியுங்கள், ரொம்ப முக்கியம். ரைட், இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், முதல்ல கிறிஸ்தவ மக்கள் ஊழியக்காரர்கள் உங்கள் குடும்பம் உங்களுக்காக சங்கீதங்களை ஜெபிக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற சர்க்கிள், உங்கள் சர்க்கிள். ரைட், நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் சபை, நீங்கள் இணைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். ரைட், உங்களோடு கூட இணைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். அடுத்து கவனிச்சிங்கன்னா உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகள் அவங்களுக்காக. ரைட், அப்போ இந்த 2 குறிப்பான ஜெப காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க, அனுதினமும் ஜெபிங்க. ரைட், ரொம்ப முக்கியம். ரைட், தேவ மக்கள் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பி, பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு தீமை உண்டாகக்கூடாது என்று விரும்பி கர்த்தர் நமக்கு இந்த வழி நடத்துதலை கொடுத்துருக்கிறார். நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நமக்கு பாதுகாப்பு உண்டாகும், நம்ம தொடர்ந்து முன்னேறுவோம், பலமடைவோம், நமக்கு மகத்தான வெற்றி உண்டாகும். இந்த டைரக்ஷனோட சம்மந்தப்பட்ட போதனை தான் இப்போ நான் சொல்கிற இந்த போதனையும். ரைட், உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன்ற இந்த போதனை தொடரும் இதோடு சம்மந்தப்பட்டது தான். ரைட், பல நாட்களாக, பல மாதங்களாக, ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம இந்த எல்ஷடாய் தேவன் என்கிற வெளிப்பாட்டை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதல்ல அப்பப்போ நடுவில் கேப் விட்டு ஆவியானவர் அந்த காரியங்களை குறித்து என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருந்தார். நானும் அதை உங்களுக்கு போதித்து கொண்டு இருந்தேன். இப்போ இந்த கடந்த டிசம்பர்லேருந்து தொடர்ச்சியாக இந்த காரியங்களை குறித்து போதிக்கும்படி வலியுறுத்தி இருக்கிறார். அதனால தான் தொடர்ந்து அந்த காரியங்களை சம்மந்தப்பட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். வாசிப்போம். சங்கீதம் 18. ஹல்லேலூயா. ஒரு அருமையான வேத பகுதி. இங்கே தாவீது எப்படி தான் தேவனை சார்ந்து வாழ்வில் வெற்றி பெறுகிறேன் என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளும் நல்லா இருப்போம். நாமும் தாவீதை போலவே வெற்றி பெறலாம். நமக்குண்டாகிற எதிர்ப்புகளையும் மேற்கொள்ளலாம். ஒரு மனிதன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் ஒன்று, வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு தெரியணும். இன்னொன்று, எதிர்ப்புகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதும் தெரிய வேண்டும். வெறுமன திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, மேற்கொள்ளக்கூடிய ஒரு திராணி வேண்டும். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, தாவீது அநேக திறமைகளை உடையவராக இருந்தார். ஒரு நல்ல அருமையான போர் வீரன், திறமையாக பாடக்கூடியவர், நல்ல மனசு, ஞானம் நிறைந்தவர், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் கண்ணும் கருத்துமாக செய்கிறாரு, நிறைய முன்னேற்றங்களை பெறுகிறார், ப்ரொமோஷன்லாம் பெறுகிறார். ரிவார்டு அதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது, வெகுமதி கொடுக்கப்படுகிறது. இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த முன்னேற்றம், இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த நடைபெற்ற அவர் பெற்றுக்கொண்ட வெற்றிகள், அவர் சம்பாதித்த அந்த உயர்வு, இது எல்லாமே ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இதெல்லாம் மொத்தமாக அழிக்கக்கூடிய எதிர்ப்புகள் அவருக்கு உண்டாச்சு. அந்த எதிர்ப்புகளை அவர் மேற்கொள்ள தெரியலனா அவர் வாழ்க்கையில் அவர் முன்னேறி இருக்கவே முடியாது.
நல்ல காரியங்களை அனுபவிச்சிருக்க முடியாது, தேவன் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றி இருக்க முடியாது, தேவன் அவருக்காக வைத்திருந்த அந்த நல்ல எதிர்காலத்தை அவர் அடைந்திருக்க முடியாது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிர்ப்புகளை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக தேவனை சார்ந்து எப்படி எதிர்ப்புகளை மேற்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எதிர்ப்புகள்ன்றது வெறும் மாம்சமும் இரத்தமும் உள்ள மனிதர்கள் மட்டும் கிடையாது. பல விதங்களில் நமக்கு எதிர்ப்பு உண்டாகுது. ஒரு பக்கம் பிசாசினால் எதிர்ப்பு உண்டாகுது, இந்த பூமியில் இருக்கிற அந்த சாபத்தினால எதிர்ப்புகள் உண்டாகுது, ரைட் இல்லையா? பூமியில் இருக்கிற தீமை, சில சமயம் இயற்கை சீற்றங்கள், ரைட், இப்படி பல விதத்தில் இருந்தும் மனிதர்களுக்கு எதிர்ப்பு உண்டாகுது, அழிவு அவங்கள நோக்கி வருது. இதை தவிர்த்து துன்மார்க்கமான மக்கள், சத்ருக்கள், விரோதிகள் இவங்களாம். அதனால் இயற்கையான முறையில் மட்டும் இதை நம்ம அணுகுவது பத்தாது. தேவனை சார்ந்து அவருடைய பலத்தில் இந்த எதிர்ப்புகளை சந்தித்து மேற்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலத்தினாலே, அதனால தான் டைட்டில் என்ன, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பொதுவாக யுத்த வீரர்கள்லாம் சேனைகளை எதிர்த்து அவங்க போராடுவதற்கு முன்னேறி போவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் சொந்த பலத்தில் ஒரு சேனைக்குள்ளே பாய்வதற்கும் தேவனுடைய பலத்தினாலே ஒரு சேனைக்குள் பாய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனிக் ஃபீச்சர் அவர் வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் தேவனை சார்ந்து செய்தார். யுத்தத்துக்கான ஸ்ட்ராட்டஜியிலிருந்து யுத்தம் செய்வது வரைக்கும், போராடுவது வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் தேவனை சார்ந்து தான் செய்தார். தேவனை சார்ந்து திட்டம் போடுகிறார், தேவனை சார்ந்து யுத்தம் செய்கிறார், தேவனிடத்திலிருந்து யுத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுகிறார். இப்படி எல்லாவற்றையுமே அவர் தேவனை சார்ந்து செய்தார். போன மெசேஜில் பார்த்தோம், கோலியாத்து நிற்கும்போது மற்ற இஸ்ரவேலர்லாம் தங்களை தங்களுடைய சுய பலத்தை நோக்கி பார்க்குறாங்க, அவங்களுடைய சொந்த திறமையை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்களை பார்க்குறாங்க. இது எதுவுமே கோலியாத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. அவனுடைய உயரம் இவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது, அவனுடைய பலன் இவங்களை காட்டிலும் அதிகமாக இருக்குது, அவனுடைய யுத்த ஆயுதங்கள் இவங்களுடைய ஆயுதங்களை காட்டிலும் பெட்டராக இருக்குது, அவனுடைய ட்ராக் ரெக்கார்டு இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை காட்டிலும் பெட்டராக இருக்குது. இப்படி எல்லா வகையிலையும் அவன் இவங்களை காட்டிலும் பல மடங்கு பெரியவனாக பலமுள்ளவனாக இருக்கிறான். அதனால தான் அவங்க யாருமே பாருங்கள் அவனை எதிர்த்து யுத்தம் செய்யாமல் ஸ்தம்பித்து போய் அப்படியே நிற்கிறான். ஆனால் தாவீது தேவனை சார்ந்து தேவ பலத்தினால கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போனான். அவங்களுக்கும் தாவீதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆயுதங்களுடைய குவாலிட்டியை பார்க்கல, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கல, தன்னுடைய திறமையும் அவனுடைய திறமையும் ஒப்பிட்டு பார்க்கல, தன்னுடைய ட்ராக் ரெக்கார்டையும் கோலியாத்துடைய ட்ராக் ரெக்கார்டையும் ஒப்பிட்டு பார்க்கல. அதுக்கு பதிலாக தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனை சார்ந்து கொள்கிறான், தேவனுடைய பலத்தினால யுத்தத்திற்கு சென்றான். அதனால தான் அவனால் கோலியாத்தை முறியடிக்க முடிந்தது. இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு யுனிக் ஈவெண்ட் கிடையாது. இந்த ஒரு முறை மட்டும் தாவீது கர்த்தரை சார்ந்து யுத்தம் செய்ய போகல. அவன் வாழ்க்கை பூரா இப்படி தான் செஞ்சிட்ருக்கிறான். இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் செஞ்சான், அதுக்கு அப்புறமா அப்படி தான் செஞ்சான். தாவீது தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொண்ட ஒரு அருமையான தேவ மனிதன், ரைட். அதனால தான் அவர் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தோல்வியே கிடையாது. தாவீது தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு யுத்தத்துக்குள்ளே தாவீது நுழைஞ்சா தாவீது தான் ஜெயிப்பார். ஏன்னா அவருக்கு கர்த்தரை எப்படி சார்ந்து கொள்வது என்று நல்லா தெரியும். வாழ்க்கை பூரா அப்படி தான் செஞ்சார். அவர் ஒரு முறையும்
தன்னுடைய சுயபலத்தின் மேலே தன்னுடைய கண்ணை திருப்பலை. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சில சமயம் கர்த்தரை நம்புவாங்க, அப்புறம் சில சமயம் பார்த்திங்கன்னா தங்களுடைய சொந்த பலம் இல்லை உலகத்தில் பயன்படுத்தப்படுகிற மற்ற பொதுவான ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் அதுக்கு கடந்து போயிடுவாங்க. நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏசான்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. ஆரம்பத்தில் கர்த்தரை நம்புகிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி காலங்களில் கர்த்தரை நம்புறதை நிப்பாட்டிடுறாரு. இயற்கையான ரீதியிலே யோசிக்கிறார். ஒரு காலத்தில் உசியா ஒரு ராஜா இருக்கிறாரு, கர்த்தரை நம்புகிறாரு, செழிக்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் மேட்டிமைக்குள்ளே கடந்து போய் வாழ்க்கை வேறு விதமாக முடியுது. ஆனால் தாவீது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கர்த்தரை நம்பியே வாழ்ந்த ஒரு மனுஷன். அதனால் அவருடைய வாழ்க்கையை நம்ம இப்போ பார்க்குறோம். அவர்கிட்ட மட்டுமில்ல மற்ற தேவ மனுஷர்களுடைய அந்த வாழ்க்கையிலிருந்தும் நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்று போதிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்திலிருந்து. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வழிநடத்துதலும் ஞானமும் தனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறான். அதை எப்படி தைரியமாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் கொடுப்பாரான்னு தெரியல, கர்த்தர் கொடுத்தா நல்லா இருக்கும், கர்த்தர் கொடுக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படிலாம் சொல்லலை. ஒரு வேளை கொடுப்பாரு, இல்லைனா கொடுக்க மாட்டார், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிலாம் சொல்லலை பாருங்க. எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக முழு நம்பிக்கையோட சொல்கிறாரு. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். கான்ஃபிடன்ஸ். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த அவர் சொல்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிங்க. ஆழமான விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார்னு அவர் அழுத்தம் திருத்தமாக நம்புகிறாரு. செய்வாரா மாட்டாரான்ற அந்த கொஸ்டினுக்கு இடமே இல்லை பாருங்க. செய்வேன், செய்வீர், தாண்டுவேன், முழு நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. மறுபடியும் பாருங்க, ஒரு பக்கம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார், இன்னொரு பக்கம் கர்த்தர் இதை எனக்கு செய்கிறாரு, தொடர்ந்து செய்வாருன்ற நம்பிக்கையில் பேசுகிறாரு. நடக்குமா நடக்காதா யாருக்கு தெரியும்? கர்த்தருடைய பாதைகள் அவர் என்ன செய்வார்னு மனுஷனுக்கு எப்படிங்க தெரியும்? அவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க முடியாது. பாருங்க, கர்த்தருடைய ஞானம் அறிவும் நம்முடைய புத்திக்கு எட்டாததான், உண்மைதான் அதெல்லாம். ஆனால் அவர் ஒரு சில காரியங்களை நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் நடந்து கொள்வேன்னு அவர் வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவாக போதிச்சிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் நம்ம கர்த்தர் எப்படி நடந்து கொள்வார், என்ன செய்வார்னு நிச்சயமாகவே சொல்லலாம். இங்கே தாவீது சொல்கிற மாதிரி கெஸ் பண்ண வேண்டியதில்லை. அவர் என்ன செய்வாரோ அப்படின்னு உட்காந்து யோசித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வார்த்தை மூலமாக அவர் தெள்ள தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு. புரியுதா? ஹல்லேலூயா. தாவீது அந்த விசுவாசத்தில் தான் இப்படிலாம் சொல்கிறாரு. தொடர்ந்து கவனிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல் ஆக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. அருமையான வேத பகுதி இல்லையா?
இந்த வேத பகுதியெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, அடிக்கடி வாசிங்க. என்னென்னத்தையோ பண்ணுறோம், யோசிக்கிறோம், என்னென்னத்தையோ செய்கிறோம், என்னென்னத்தையோ பேசுகிறோம். அது போல் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை எடுத்து இதை உள்ளத்தில் நிரப்பி இதை பேசுங்க. ரைட்? பாருங்கள், நம்ம பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு பிரதானமான வழி என்ன? நம்முடைய சாட்சியின் வசனம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்முடைய சாட்சியின் வசனம். நீங்கள் வாயை திறந்து என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இங்கே தாவீது எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்க. அவர் தன்னை குறித்து பெருமை பாராட்டலை. ரைட்? நான் இப்படி ஆக்கணும், அப்படி ஆக்கணும், யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலை. ரைட்? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? தேவரீர் என்னை பலத்தால் இடைக்கட்டுகிறீர், தேவரீர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவித்தீர், நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டினபடியால் என் சத்துருக்களை பின்தொடர்வேன், அவர்களை மேற்கொள்வேன். ரைட்? எல்லாமே தேவனால், தேவனுடைய பலத்தால், தேவனுடைய போதனையால். ரைட்? அப்படி தான் சொல்கிறார் இல்லையா? தேவரீர் என் வழிகளை செவ்வையாக்குவீர். ரைட்? அப்போ கவனிங்க, இதுதான் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, பலத்தை நீங்கள் தான் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் கேடாமல் இருந்து பாதுகாக்கிறீங்க, நீங்கள் தான் வழி நடத்துகிறீங்க, நீங்கள் தான் ஞானத்தை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் வழிகளெல்லாம் செவ்வாய்ப்படுத்துகிறீங்க. ரைட்? நீங்கள் தான் சத்துருக்களுக்கு தப்பு வைக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் கூட இருந்து செய்கிறீங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா தாவீது வாழ்க்கையில் கர்த்தருக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது. அவரும் கர்த்தரும் இணைந்து செயல்படுகிறார்கள். ரைட்? தாவீது கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறார் தேவ வார்த்தையின் மூலமாக. அதில் நேரம் செலவழிக்கிறார். ரைட்? எங்கேருந்து கற்றுக்கிட்டார் இதெல்லாம்? ரைட்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாரு, தியானிக்கிறாரு, கர்த்தரோடு கூட ஜபத்தின் மூலமாக உறவாடுகிறார், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்கிறார். அந்த கர்த்தரை குறித்த அந்த சரியான அறிவின் அடிப்படையில் அவரை நோக்கி பார்க்கிறார். ரைட்? கர்த்தர் அவரோடு கூட இணைந்து அவர் வாழ்க்கையில் செயல்படுறாரு. இப்போ யுத்தத்துக்கு போனால் தாவீது மட்டும் தனியாக போகல, கர்த்தரும் கூட சேர்ந்து போகிறாரு. ரைட்? தாவீது மட்டும் யுத்தம் பண்ணல, கர்த்தரும் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுறாரு. எவனாவது கட்டி எடுத்து வீச வந்தால் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் தாவீது கேடகத்தை தூக்குறாரு, இன்னொரு பக்கம் கர்த்தர் கேடகமாக இருந்து பாதுகாக்கிறாரு. புரியுதா? ஒரு 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 பார்ட்னர்ஷிப்பை பார்க்க முடியுது. தேவன் இப்படித்தான் மனிதனை உருவாக்கினார். தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டார் பாருங்கள். எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும் பைபிளில். ரைட்? ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ். அவர் வாழ்க்கையில் நாம் பார்த்து கற்றுக்கிட்ட காரியங்கள் அநேகம். ரைட்? ஒன்று, அவருக்கு இரக்கத்தை குறித்து இருந்த ஒரு மகா பெரிய வெளிப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது, அவருக்கும் கர்த்தருக்கும் இருந்த ஒரு உறவு. ரைட்? 3வது, கர்த்தரை சார்ந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை. புரியுதா? இது ரொம்ப முக்கியம், சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. இப்போ நம்மலாம் சில சமயம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இது எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். மத்தேயுக்கு போங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11, கடைசி ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் இருக்கிற வாழ்க்கை லேசுப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நீங்கள் கர்த்தரை உங்கள் வாழ்க்கையிலேருந்து இப்படி கொஞ்சம் ஒதுக்கி இப்படி தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை லேசுப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஆபத்து நிறைந்த உலகம், பிசாசு, சாபம், பாவம், ரைட், அழிவுகள், நாசம், துன்மார்க்கமான மனிதர்கள், ரைட், இப்படி பல காரியங்கள் இந்த பூமியில் இருக்குது. இயற்கை சீற்றங்கள் இருக்குது. இப்படி இதெல்லாம் உங்களுக்கு எதிராக நிற்கிது. நீங்கள் நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கிது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில சமயம் மக்களுக்கு என்ன வழங்க மாட்டேங்குதுன்னா, நல்லவனாக இருந்தால் எல்லாம் நல்லாதாவே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் உண்மை.
ரைட்? நன்மையை விதைக்கும் போது நன்மை உண்டாகும். இது வேதம் போதிக்கிற காரியம் இல்லையா? ஆனால் இந்த எதிர்ப்பு சக்திகள் பூமியில் இருக்குது அப்படின்றத மறக்கக்கூடாது. உதாரணமாக நம்ம ஆண்டவராக இயேசுவை எடுத்துக்கோங்க. அவர் ஊழியத்துக்காக ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்காக அந்த இடத்துல இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பதற்காக பிதாவானவர் சொல்லி கடந்து போகிறார். எங்கே அந்த லேகியன் பிசாசு பிடிச்சோன்னே விடுதலை பண்ணுறதுக்காக கடந்து போகிறார் இல்லையா? கடலை தாண்டி போகிறார். அவர் அங்கே என்ன பாவம் செய்கிறதுக்காக போகிறாரு? இல்லை தேவ சித்தத்தை விட்டு விலகி யோனா மாதிரி வேற ஊருக்கா போயிட்டுருக்கிறாரு? இல்லை, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு நன்மை செய்வதற்காக, ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அந்த பகுதியில் வசிக்கும் மக்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் கடந்து போகிறாரு பாருங்க. ஆனால் போகிறப்ப என்ன வருது? பெருங்காற்று. அந்த காற்று எதுக்கு வந்துச்சு தெரியுமா? கர்த்தரையும் அவர் சீசர்லையும் சேர்த்து கடலில் அழிப்பதற்காக வந்தது. அது உண்மையான ஆபத்து. அது சும்மா ஏதோ மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட காரியம் கிடையாது. 36ஆம் வசனத்தை கவனிங்க. மார்க் 4:36. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா their lives were in jeopardy அப்படின்னு வரும். அதாவது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை. ஏசப்பா அப்போ எந்திரிச்சு அந்த காற்றையும் கடலையும் அடக்கலைன்னா அவங்க எல்லாம் அங்கேயே கடலையே மூழ்கி மரித்து போயிருப்பார்கள். புரியுதா? ஏசப்பாவை காட்டிலும் நல்லவர் யாராவது உங்களுக்கு தெரியுமா? அவர் பாவமே செய்யாதவர். பிறந்ததுலேருந்து மரிக்கிற வரைக்கும் அவர் பாவமே செய்யலை. குற்றமற்ற மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் எதுக்கு போயிட்டுருக்கிறாரு? ஒரு மனுஷனுக்கும் அந்த ஊரு ஜனங்களுக்கும் நன்மை செய்வதற்காக போயிட்டுருக்கிறாரு. அவர் எங்கே சாகணும்? ஆனால் கவனிங்க, அவரையும் அவருடைய சீஷர்களையும் அழிக்கும்படி சக்தி செயல்படுகுது பின்னாடி இருந்து. அங்கே காற்றும் கடலும் கொந்தளிக்குது. அவர் போயிட்டு இருந்த கப்பலில் மூழ்க பண்ண ஒரு முயற்சி அங்கே நடக்குது. ஒரு பக்கம் காற்றும் கடல், இயற்கையாக பார்த்தா காற்றும் கடலும் மட்டும்தான் நான் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு பிசாசின் சக்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. புரியுதா? அல்லேலூயா. அதனால தான் வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசின் வல்லமைகளை குறித்து வேதம் நமக்கு போதிக்குது. அதனால் பாருங்கள், ஒரு மேற்கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா இந்த இயற்கையான காரியங்கள், இயற்கையான மனிதர்கள்ட்ட எப்படி ஜெயிக்கிறதுன்றது மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குது இல்லையா? பாவம், சாபம், மரணம், பிசாசு, இவைகளையும் எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியணும். சீஷர்கள் இயற்கையாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்கிறாங்க. அதில் இருந்ததில் 4 பேர் பாருங்கள், பரம்பரையாக மீனவர்கள். அவங்க இயற்கையாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டாங்க. தண்ணியெல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே திரும்ப போடு, இல்லை வேறு என்னம்மா செய், படவை கொஞ்சம் லைட்டாக்கு, இந்த திசையில் போ, அந்த திசையில் போ, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அவங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ஷன்ஸு, ட்ரிக்கு, அனுபவம் எல்லாத்தையும் பயன்படுத்தி உயிர் பிழைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லை. இப்போ ஏசப்பா எந்திரிச்சு அவர் என்ன பண்ணார்? ஏன்பா இந்த ஐடியாவை மறந்துட்டீங்களே, நீங்கள் இதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, இந்த இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஐடியாவை ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் தப்பு இல்லை. இயற்கையான காரியங்களில் இயற்கையான விதத்தில் நம்ம செயல்படும்போது அதெல்லாம் தேவை. இந்த ஐடியா இல்லைன்னா இன்னொரு ஐடியா, அந்த ஐடியா இல்லைன்னா இன்னொரு ஐடியா, ஏதாவது யோசிக்கணும் இல்லையா? விதவிதமாக யோசித்து, அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னா யோசித்து
ரைட், ஏதாவது ட்ரை பண்ணுறதுலாம் நல்லது தான் அதெல்லாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளும் இயற்கையான முறையில் தீர்க்க முடியாது. அதனால் ஏசப்பா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவருக்கு தெரியும், நீ இங்கே நல்லா திறமையான அனுபவம் உள்ள மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். அவர் வந்து அந்த அந்த வழிமுறைக்கே போகல. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, காற்றை அதட்டுகிறார். காற்றை அதட்டுறாரு, இறையாத அமைதலாயிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல்கிட்ட பேசுகிறாரு இல்லையா. காற்றை அடக்குறாரு, அதுக்கப்புறம் கடல்கிட்ட பேசுகிறார். என்னங்க அதுக்கு என்ன கேட்க தெரியுமா? அது என்ன மனுஷனா இல்லை அது என்ன மிருகமா? அதுக்கு என்ன காதாக இருக்குது? அது கேட்குமா? கேட்டுச்சுல. இறையாதே அப்படின்னா இறையாமல் நின்றுச்சுல. அமைதலாக இருன்னு சொல்லும்போது அமைதலாக இருந்துச்சா இல்லையா? ஒரு இடத்துல கர்த்தர் வந்து பாருங்கள், பேதுரோட மாமியாருக்கு காய்ச்சல், ரொம்ப அது வந்து ஹை ஃபீவர் அப்படின்னு போட்டுருது. அதாவது இந்த இந்த மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஹை ஃபீவர் இல்லையா. அப்படிப்பட்ட ஃபீவர் அது. அது வந்து சும்மா சாதாரண ஏதோ காய்ச்சல், கொஞ்சோண்டு காய்ச்சல் அப்படி இல்லை. ஆனால் அந்த காய்ச்சலை சரி பண்ணுவதுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், எந்திரிச்சு அந்த காய்ச்சலை அதட்டுறாரு. காய்ச்சலை அதட்டுறாரு. காய்ச்சலுக்கு என்ன காதாக இருக்குது? அதால் கேட்க முடியுமா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு அதுக்கு புரியுமா? புரியுதுல. அவர் அதட்டினோடனே கிளம்பி போயிடுச்சுல. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், ஹீ ரெபியூக் த ஃபீவர் அண்ட் த ஃபீவர் லெஃப்ட் ஹர். அவரை காய்ச்சல் அதட்டுறாரு, அதட்டினோடனே காய்ச்சல் அதை கேட்டு கிளம்பி போயிடுச்சு. ரைட், காற்றை பார்த்து சொல்கிறாரு இறையாதே அப்படின்னு. அது கேட்குதுல்ல, இறையது நிப்பாட்டுதில்ல, கொந்தளிப்பை நிப்பாட்டிட்டு அமைதலாம் மாறுச்சுல. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த இயற்கையான பூமி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவி உலகத்திலிருந்து உருவாக்கப்பட்டது. ஏன்னா நம்ம கர்த்தர் ஆவியானவர், அவருடைய வார்த்தை ஆவியாக இருக்குது. ரைட், ஆவியான நம்முடைய தேவன் தன்னுடைய ஆவிக்குரிய சக்திகளால், ஆவிக்குரிய வார்த்தைகளால் இந்த பூமியை உருவாக்கியிருக்கிறார். ரைட், உருவாக்கப்பட்ட காரியங்கள்லாம் வேதம் போதிக்குது அருமையாக. கொரிந்தியரில் பார்க்கக்கூடிய காரியங்களால் உருவாக்கப்படவில்லை, பார்க்க முடியாத காரியங்களினால் உருவாக்கப்பட்டது. புரியுதா? அதனால் பாருங்கள், ஆவிக்குரிய வல்லமையை பெற்ற நீங்கள், ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்ற நீங்கள் அதை நோக்கி பேசும்போது அதால் கேட்க முடியும். அது நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கே கவனித்து அதோடு இன்றைக்கி முடிச்சுருவோம். பாருங்கள், ஹல்லேலூயா 39ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். என்ன சென்றாராம் செய்கிறாரு, காற்றை அதட்டுகிறார். ஏன்னா பாருங்கள், இங்கே நம்மளுக்கு இன்னொரு பாடம் இருக்குது. கடலை மட்டும் டீல் பண்ணால் பத்தாது. ஏன்னா கடல் அமைதல் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ரைட், கர்த்தர் வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு கடலை பார்த்து அமைதலாயிரு, ரைட், கொந்தளிக்காத அப்படின்னு சொல்கிறாரு. சரியாயிருச்சுன்னு வச்சுக்குவோம். பின்னாடி இருந்து காற்று பலமாக வீசுகிற வரைக்கும் கடல் மறுபடியும் எழும்பும் இல்லையா. அமைதலான கடல் மறுபடியும் எழும்பும். ஏன்னா பின்னாடி காற்று அதை அந்த விதமாக கொந்தளிக்கும்படி அது செய்யுது. ரைட், இப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா கடலை சரி பண்ணால் பத்தாது, பின்னாடி இருந்து கடலை கொந்தளிக்க செய்கிற அந்த காற்றை சரி பண்ணணும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, முதல்ல காற்றை அதட்டுறாரு. காற்று அடங்கினதுக்கப்புறம் தான் கடலை பார்த்து பேசுகிறாரு, இறையாதே அமைதலாயிரு இல்லையா. ரைட், இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு பாடம் என்னென்னா, இயற்கையாக அநேக பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாகும்போது அதை இயற்கையான முறையில் டீல் பண்ணால் மட்டும் பத்தாது, பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த சக்தியை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஆவியானவருடைய உதவியோட.
அந்த சக்தியை கீழ்ப்படுத்தணும். ஒரு பிரச்சனை பிசாசினால் உண்டாயிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசின் கிரியைகளை கட்டணும். அந்த பிசாசின் கிரியையை கீழ்ப்படுத்தணும். அப்போ தான் பாருங்கள், அந்த இயற்கையாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் அடங்கும். இல்லைன்னா நீங்கள் இங்கே ஒரு பிரச்சனையை தீர்ப்பீங்க, இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு பிரச்சனை வரும், இல்லை அதே பிரச்சனை திரும்ப கிளம்பும். ஏன்னா நம்ம பின்னாடி இருந்து செயல்படுகிற அந்த சக்தியை அடக்கலை. புரியுதா? ரைட்? அதனால தான் கர்த்தர் நமக்கு பிசாசின் கிரியைகள் மீது அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. வாசித்து முடிப்போம். லூக்கா 10:19 வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆதாமை படைத்த உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். அதெல்லாம் பாசிட்டிவாக மனுஷன் முன்னேறுவதற்கான ஆசீர்வாதங்கள். அடுத்து பாருங்கள், என்ன ஒன்று சொல்கிறாரு, கீழ்ப்படுத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? உன்னுடைய முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு பிசாசை எதிர்த்து வருவான். வர்றப்ப நீ அவனை கீழ்ப்படுத்தணும். கீழ்ப்படுத்தினா தான் தொடர்ந்து பெருக முடியும். பாருங்கள், பார்வோன் கர்த்தர் இஸ்ரவேலை பெருக்கி ஒரு தேசமாக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவன் எதிர்த்து வந்தானா இல்லையா? இஸ்ரவேல் ஜனம் பெருகக்கூடாதுன்னு ரைட் அவங்கள அடிமைப்படுத்துகிறான். அடுத்து அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணி பிள்ளைகளை கொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி எதிர்த்து வர்றான்ல. கர்த்தர் எகிப்தை கீழ்ப்படுத்துகிற வரைக்கும் ரைட் இஸ்ரவேலால் வெளியேறி வர முடிஞ்சிச்சா? முடியல. எகிப்தை கீழ்ப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் இஸ்ரவேல் கிளம்பி வெளியில் வர முடிஞ்சிச்சு. அவங்களால தங்களுடைய நல்ல எதிர்காலத்தை கையில் எடுத்துக்கொள்ள முடிந்தது, சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அதுக்கு முதல்ல நடக்க வேண்டிய விஷயம் என்ன? எகிப்து கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். எகிப்து கீழ்ப்படுத்தப்பட்டால் தான் இஸ்ரவேலுக்கு விடுதலை உண்டாகும். இஸ்ரவேல் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நல்ல எதிர்காலத்துக்குள்ளே நுழைய முடியும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நீங்கள் எதிர்ப்புகளை மேற்கொள்ள கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பலத்தினாலே ஜெயிப்பது எப்படி, முன்னேறுவது எப்படி அப்படின்னு கற்றுக்கொள்வது மகா அவசியம். அதுக்காகத்தான் இந்த போதனைகள். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.